ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் இங்கே நல்லா இருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கிச்சன் வந்து எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது நான் வந்து காட்டுறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கிட்ட ஆயிடுச்சு நான் வந்து க்ளீன் பண்ணி. அதனால் சரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இறங்கியாச்சு. இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்டாண்டு வச்சுருப்பேன். இந்த தட்டு வைக்கிறது கிண்ணம் வைக்கிறதுலாம் அதெல்லாமே நான் வந்து லெஃப்ட் சைடில் வந்து மாற்றிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா வந்து இந்த கிளாஸ் கண்டெய்னர் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். மேலே பார்த்திங்கன்னா சர்க்கரை, டீ தூள், அதுக்கப்புறம் காஃபி தூள் இது எல்லாமே வந்து வச்சுருப்பேன். இங்கே பார்த்திங்கன்னா புளி இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா காஃபி தூள் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக நம்ம அந்த பாக்ஸில் கொட்டி வச்சிட்டோன்னா சீக்கிரமாக கட்டி ஆகிடும். அதனால் தேவைப்படுற அளவுக்கு நான் வந்து கொஞ்சமாக கொட்டி கொட்டி யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் இந்த பாக்ஸில் வந்து நாட்டு சக்கரை இருக்குது. இந்த பாக்ஸ் வந்து மிளகாத்தூள் அரைக்கிறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. மிளகாத்தூள் அரைச்சோடனே அதில் ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே வந்து பாஸ்மதி அரிசி. இதில் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா தான் வந்து வச்சுருப்பேன். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் காரமாக இருக்குது, அந்த விதையெல்லாம் வந்து கீழே கொட்டாமல் நீங்கள் இதில் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு மிளகாத்தூள் அரைக்கும் போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா வந்து இந்த ரேஷன் பருப்பு தான் வந்து வச்சுருக்கேன், துவரம் பருப்பு. இந்த பாக்ஸில் வந்து இந்த கருஞ்சீரகம், ஓமம், சீரகம், இந்த இலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சுக்கு இதெல்லாமே வந்து இதில் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்ததுனால இதை வந்து ஸ்டோர் பண்ணி இந்த பாக்ஸில் வச்சுருந்தேன். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ஒரு வீடியோவில் காட்டியிருப்பேன். எல்லா ஸ்பைசஸ் அந்த தூளுமே வந்து கொட்டி வச்சுருந்தேன். சரி சொல்லிட்டு இதை நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த பாக்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு ஸ்பைசஸ்லாம் கொட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து சுருள் பட்டை, நார்மல் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த கல்பாசி இதெல்லாமே வந்து இதில் ஸ்டோர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் கண்டெய்னர் தாங்க வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாகவே எனக்கு இதை வாங்கி யூஸ் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசை. சரி பார்த்துட்டே இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் காசை சேர்த்து வச்சுட்டு சரி சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் செட் பண்ணியிருந்தேன். நான் வந்து அன்னிக்கு வந்து வீடியோ கால் பண்ணி பேசும்போது எங்கள் சின்ன அண்ணிக்கிட்ட அவங்க வந்து பின்னாடி ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி இருந்துச்சுன்னா உனக்கு வந்து பின்னாடி இருக்க இதுவுமே வந்து ஹைட்டாக இருக்கும் காயத்ரி, அது மட்டும் செட் பண்ணினாங்க. ஆமாம் அண்ணி, நானும் அதை தான் யோசிச்சுட்டே இருக்கேன். நான் எதை வைக்கிறதுன்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது தான் வந்து லாஸ்ட்டாக வீடியோவில் வந்து நான் காட்டுறேன் எதை வச்சு ஹைட்டு இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சீரகம், கடுகு, வெந்தயம், சோம்பு, மிளகு, மஞ்சத்தூள், கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு எல்லாமே வந்து இதில் கொட்டி வச்சுட்டேன். இந்த ஸ்டாண்டுக்காக தான் வந்து திருப்பியுமே கடைக்கு போயிட்டு நான் ஆயில் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன். இதில் எல்லாமே வந்து சிசர்ஸ் எல்லாமே வந்து வச்சுருப்பேன், கத்தி. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கொஞ்சம் பார்த்துக்கிட்டே வேலை செய்வேன் எப்பவுமே. கல்யாணம் ஆன புதுசில் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு தான் கால் பண்ணி கேட்பேன், அம்மா என்னென்ன சமைக்கிறது எனக்கு சொல்லு அப்படின்ட்டு. இப்போ கேட்குறதுக்கு தான் அம்மா இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதுலேயுமே பார்த்திங்கன்னா உப்பு ஜாடி எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து கல் உப்பு, அதில் சால்ட் உப்பு இருக்குது. இந்த ஸ்டாண்டில் வெங்காயம், பூண்டு இதெல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். இந்த 2 கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா சின்ன பூண்டு கொஞ்சமாக, இதில் வந்து பெரிய பூண்டு வந்து இதில் சேர்த்து வச்சுருந்துருப்பேன். அதுக்கப்புறமா வந்து இந்த சமையல் மேடைக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் தேவையான வந்து சாமான் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஆப்பக்கல், அப்புறம் குழி பணியாரக்கல் இதெல்லாமே இருக்கும். அப்புறம் தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து சாமான்கள்லாம் வந்து வீட்டில் வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப எக்ஸஸாக இருந்ததெல்லாம் நான் வந்து பரணை மேலே போட்டுட்டேன். இந்த ஒரு பையில் பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இருக்க அந்த பிளாஸ்டிக் பாட்டிலு, டப்பா இதெல்லாம் வந்து தேவைக்கு வச்சுருக்கேன். இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டபராலாம் வந்து இந்த சைடில் வச்சுட்டேன். இந்த கீழே செல்ஃபில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரே காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, இதில் தான் வந்து பசங்களுக்கு இந்த டிஃபன் பாக்ஸு இதெல்லாமே வச்சுருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து கொஞ்சம் அந்த பனக்கற்கண்டு, தேன், சியா சீட்ஸு, அப்புறமா அந்த சுக்குத்தூள் இதெல்லாமே வந்து வச்சுருப்பேன். கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த தேவைக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்காக இந்த பாட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சோப்பு, இந்த
சாமான் தேய்க்கிறதுக்கு என்னென்ன யூஸ் ஆகுமோ அதெல்லாம். பசங்களோட பாட்டில்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இங்கே வந்து இட்லி குண்டான், குக்கரு செகண்ட் செல்ஃபில். மேலே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டப்பாலாம் வந்து மேலே வச்சுட்டேன். இந்த ஒரு கப்பு பார்த்திங்கன்னா எங்கள் சின்னண்ணா தான் எனக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. அதையுமே வந்து ஒரு அழகாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இந்த தட்டு வைக்கிற ஸ்டாண்டு தான் சொல்லியிருந்தேன். ரைட் சைட்லேருந்து தான் லெஃப்ட் சைடில் வச்சுட்டேன்னு சொல்லிவிட்டு இங்கே ஃபிட் பண்ணோடனே கொஞ்சம் எனக்கு ஸ்பேஸுமே வந்து நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. இங்கே பார்த்திங்கன்னா குக்கர், இட்லி குண்டா இங்கே வச்சுருந்தேன். இங்கே மேலே பார்த்திங்கன்னா கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே டீ குடிக்கிறதுக்கு அதுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இந்த தேர்ட் செல்ஃபில் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். நம்மளோட கிச்சன் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் எல்லாருமே வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நினைப்பேன். ஆனால் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து நம்மளுக்கு உடம்பு சரியாமல் அப்படியே வந்து மாறிடும். எப்பவுமே இதே மாதிரி வச்சுக்க முடியாது. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நான் எந்த ஸ்டாண்டு போட்டு ஹைட்டு தூக்குறேன்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன ஸ்டாண்டு இந்த ஸ்டோரேஜ் இது மாதிரி இருக்கும். இந்த கரண்டி இதெல்லாம் நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு அந்த ஸ்டாண்டு வந்து எடுத்துட்டேன். அதனால் அதை வந்து செட் பண்ணி இதை ஹைட்டு வச்சோன்னே நிஜமாகவே சொல்கிறேன், தேங்க்ஸ் டு மை அண்ணி. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து அப்படியே நம்ம பார்த்து தேடி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து தள்ளி தள்ளி எடுக்க வேண்டிய இது இருக்காது. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு லாங் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.